கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷேடு சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷேடு சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசை தரிசனம் என்று வர சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு அந்த வகையில் இன்று சாய்நாதர் நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான அருள் வாக்கு சத்திய வாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இருள் சூழ்ந்த உன் வாழ்வில் வெற்றி எனும் ஒளி ஏற்றுவேன்கிறார் சாய்நாதர் இல்லையா? 2 கேள்விக்கு ஒரு ஆன்சர் கொடுத்தார். பாபா, என் வாழ்வு இருளாக இருக்குது, நான் என்ன பண்ணிட்டேன்? ஒளி ஏற்றுவேன். வெற்றிக்காக காத்திருக்கும் அத்தனை பேருக்கும் வெற்றி எனும் ஒளி ஏற்றுவேன்னு அப்படி பிரமாதமாக 2 கேள்விகளுக்கு ஒரே பதிலை கொடுத்து சாய்நாதர் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் செய்திருக்கிறார். சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்ல நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த அற்புதங்கள் யாருக்கு நிகழ்ந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வடநாட்டைச் சேர்ந்த ஒரு சகோதரிக்கு இருள் சூழ்ந்த வாழ்வில் வெற்றி எனும் ஒளியேற்றுவேன். அதான் சொன்னார் பாபா. பாருங்கள் என்ன அமர்க்களப்படுத்துகிறார் பாருங்கள். 3 வயது வரை மகன் பேசவில்லை. எல்லா தாய்க்கும் அந்த குறை இருக்குது. இன்று என்னிடம் பேசி கொண்டிருக்கும் நிறைய சகோதரிகள் இந்த குறையோடு என் மகன் இருக்கிறான்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது குறையே இல்லை. சாய்நாதர் கூடிய விரைவில் அற்புதமாக பேச வைப்பார். அதுக்கு தான் இந்த அற்புதத்தை அனுப்பி வைத்திருக்கிறார். சகோதரி வாழ்வில் என்ன ஆசீர்வாதம் செய்தார் அதை நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். அடுத்து ஸ்ரீலங்காவை சேர்ந்த சகோதரி போனா அவர்களுக்கு பிரச்சனைகளை எதிர்கொண்டார்கள், துயரங்களை எதிர்கொண்டார்கள், துன்பங்களை எதிர்கொண்டார்கள். ஆனால் சகோதரி பாபாவின் பாதங்களை மட்டும் கெட்டியாக பிடித்து கொண்டார்கள். சாய்நாதர் என்ன அற்புதம் நிகழ்த்தினார், அமர்க்களப்படுத்துகிறார். அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம். இப்படி பிரமாதமாக 2 அற்புதங்களை கொடுத்து நமக்கு ஆசீர்வாதம் செய்த சாய்நாதர் 3வது அற்புதம் சச்சரிதமிலிருந்து கொடுக்கிறார். அத்தியாயம் 36 2 கோவா கணவான்கள் அந்த கதையிலிருந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை புரிய வைக்கிறார் சாய்நாதர். அதோடு மட்டுமல்ல, அங்கீகரித்த ஒரு விரதத்தை பற்றி நமக்கு தெளிவாக உரைக்கிறார் சாய்நாதர். இதெல்லாம் நம்ம தரிசனம் செய்திருக்கிறோம் இன்றைக்கி சாய்நாதரோட ஆசீர்வாதத்தோடு. இப்படி பிரமாதமான ஆசீர்வாதம் கொடுத்து நமக்கு சாய்நாதர் கொடுத்த அருள்வாக்கு, இருள் சூழ்ந்த உன் வாழ்வில் வெற்றி எனும் ஒளி ஏற்றுவேன். பிரமாதமாக சொல்கிறார் சாய்நாதர். இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக லைக் செய்ய வேண்டும்? நீங்கள் லைக் பண்ண யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் அப்படி வைடு கவரேஜாக போகுது. அப்படி போகும்போது இந்த சாய்நாதரின் அற்புதங்களை எல்லோரும் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் வழிவகை செய்கிறது அந்த லைக். ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டு சொல்லிட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, பிப்ரவரி மாதம் நடைபெற்ற அன்னதானங்கள் பிரமாதமாக நடைபெற்றது. பசித்தவர்களுக்கு உணவளித்தோம். அதுதான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அது அற்புதமாக அன்னதானங்களுக்கு சாய்நாதரின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைத்தது. அதே போல் மார்ச் மாத அன்னதானங்கள் என்னென்ன அன்னதானம் எந்தெந்த நாளில் நடைபெற இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, 3ஆம் தேதி பௌர்ணமி, 15ஆம் தேதி நம்ம வழக்கமாக செய்கின்ற அன்னதானம், 18ஆம் தேதி பங்குனி மாத அமாவாசை கோபூஜையோடு அன்னதானம், 26 ஸ்ரீராமநவமி அன்னதானம். அதுபோக பாபா நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம் 4 சனிக்கிழமைகள். இப்படி பிரமாதமாக எல்லா அன்னதானங்களையும் சாய்நாதரின் ஆசீர்வாதத்தோடு நம்ம செய்ய இருக்கிறோம் என்பதை உங்களுக்கு தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். வாங்க இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்வோம். முதல் அற்புதம் வடநாட்டைச் சேர்ந்த ஒரு அன்பு சகோதரி, தமிழ் பேசக்கூடிய சகோதரி, நம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சகோதரி அயல் நாட்டில் இருக்காங்க. சகோதரிக்கு பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்று என்னிடம் பேசி கொண்டிருக்கும் ஆயிரக்கணக்கான சகோதரிகளின் கேள்விக்கு இன்று விடை கொடுத்திருக்கிறார் சாய்நாதர். எல்லா சகோதரிகளும் என்னிடம் அழுது கொண்டே பேசுவீர்கள், என் மகன் பேச மாட்டேங்கிறான், ரொம்ப டிலே ஆகுது. கவலையே படாதீங்க, உங்கள் அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதம் கொடுப்பதற்காகத்தான் இந்த அற்புதத்தை சொல்ல வைத்திருக்கிறார் சாய்நாதர். சகோதரியின் வாழ்வில் பாபா அமர்க்களம் பண்ணியிருக்கிறார். அந்த வார்த்தை நான் யூஸ் பண்ணணும். என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 வயது வரை சகோதரியின் மகன் பேசவே இல்லை. சகோதரிக்கு மிகப்பெரிய வருத்தம். அப்பாவிடம் உட்காந்து பேசும்போதெல்லாம் இந்த விஷயத்தை சொல்லுவாங்க. அப்பா, அவன் பேசணும்ப்பா, உங்கள் மந்திரங்களை சொல்ல வேண்டும், உங்கள் நாமங்களை சொல்ல வேண்டும். எனக்கு ஒரே ஒரு ஆசைப்பா, அவன் ஒரு முறை என்னை அம்மானு கூப்பிட மாட்டானான்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் சகோதரி பாபாவிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். பாபா ஒரு உணர்வை கொடுக்கிறார். 9 வார வழிபாடு செய் அப்படிங்கிறாரு. சகோதரி தெளிவாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஆனால் விரதங்கள் இல்லாத 9 வார வழிபாடு அதுதான் நான் செய்தேன். நம்ம சேனல்லையும் ஒரு எபிசோடு தெளிவாக போட்டிருக்கோம். விரதங்கள் இருக்கக்கூடாது. 9 வார வழிபாடுங்கிறது ஒரு வியாழக்கிழமையும் செய்ய வேண்டிய வழிபாடு. அந்த வழிபாட்டில் விரதம் இருக்கக்கூடாது. ஏன்னா விரதம் இருந்தால் பாபாவுக்கு பிடிக்காது. அவர் அங்கீகரித்த விரதத்தை பற்றி தான் இந்த எபிசோடில் நம்ம சொல்ல இருக்கிறோம். அது என்ன விரதம்ங்கிறதே நான் சொல்கிறேன். நான் அடுத்த செக்மெண்ட்டில் சொல்கிறேன் உங்களுக்கு. சகோதரி நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்து அந்த விரதத்தை மேற்கொள்கிறார்கள். 9 வார வழிபாடு. சகோதரி மேற்கொண்ட விரதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அண்ணா அரிசி சோறு சாப்பிட மாட்டேன்னா, நான்
ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிடுவேன் அன்றைக்கி ஃபுல்லாக. இப்படி தான் விரதம் இருந்தேன் நான். பாபாவின் ஆசீர்வாதத்தோடு 9 வாரங்களும் பிரமாதமாக போச்சு. 8 வாரம் முடிஞ்சிருச்சு. 9வது வாரம் சகோதரி காத்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரிக்கு எந்தவித வருத்தமும் கிடையாது. என்னடா 8 வாரம் பண்ணிட்டோமே, பாபா எந்த ஆசீர்வாதம் கொடுக்கல, அதெல்லாம் நினைக்கல. ஆனால் சகோதரிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருக்குது. நான் 9 வார வழிபாடு செய்கிறேன், எங்கள் அப்பா என் குழந்தைய பேச வைப்பார். பாருங்கள் எவ்வளோ பெரிய நம்பிக்கை பாருங்கள். 9வது வாரம் வியாழக்கிழமை ஒரு ஸ்வீட் செய்து அற்புதமாக பாபாவுக்கு நைவேத்தியம் பண்ணி அதை எல்லாருக்கும் விநியோகம் பண்ணி சகோதரியும் சாப்பிட்டார்கள், குழந்தைக்கும் கொடுத்தார்கள். 9வது வியாழக்கிழமை முடிஞ்சு போச்சு. சகோதரி இன்னும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் அப்பா நிச்சயமாக பேச வைப்பார், எனக்கு தெரியும், எனக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள். வெள்ளிக்கிழமை போயிடுச்சு. சனிக்கிழமை அப்படி நாள் நகர்ந்து கொண்டிருக்கிறது. மதிய நேரம் சகோதரி ஏதோ வேலையில் மூழ்கி இருக்கிறார்கள். அம்மா என்று குரல் கேட்கிறது. சகோதரி கண்களில் கண்ணீரோடு திரும்பி பார்க்கிறார்கள். ஏன்னா அந்த குழந்தையோட குரல் சகோதரிக்கு தெரியும் இல்லையா, ஒரு தாய்க்கு மகனின் குரல் தெரியும். அவ்வளோ சந்தோஷமாக ஓடி போய் கட்டி பிடிச்சி தூக்குனாங்க. கண்ணா நீ பேசிட்டடா அம்மான்னு சொல்லிட்டு இல்லை, இன்னொரு வாட்டி சொல்லினாங்க. குழந்தை மீண்டும் அம்மா என்றான். உடனே கணவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, குழந்தை பேசிட்டான்னு சொன்னாங்க. ஆனால் அடுத்த 5 நாட்களுக்கு எந்த இதுவுமே இல்லை குழந்தைகிட்ட. ஃபஸ்ட்டு இந்த அம்மான்னு சொன்னான் பாருங்கள், அது ஒன்று தான். அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை. சகோதரி தொடர்ந்து பாபாவின் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள். அப்பா அவரை அம்மான்னு சொல்ல வச்சுட்டீங்க, நான் ஆசைப்பட்டதை சொல்ல வச்சுட்டீங்க, நான் அம்மான்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், அது நீங்கள் சொல்ல வச்சுட்டீங்க. அவன் தொடர்ந்து பேச வேண்டும், உங்களுடைய ஆசீர்வாதம் வேண்டும். சகோதரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கரெக்டாக சாய்நாதர் என்ன ஆசீர்வாதம் செய்தார்னு கேட்டிங்கன்னா, அடுத்த வாரத்திலிருந்து குழந்தை அப்படி கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்தான். இன்றைக்கி அவன் அப்படி மடை திறந்த வெள்ளம் போல் பேசுகிறான்னா. அவன் இன்றைக்கி ஸ்கூல்லலாம் பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட்டே அவன் டாக்டிவ் பாயின்னு தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா. அதுதான் அங்கே பிரச்சனை ஆகிடுச்சு. இப்போது பாபா அப்படி ஒரு ஆசீர்வாதம் செய்திருக்கிறார். அதுதான் சாய்நாதர். நம்பிக்கையோடு அவர் பாதங்களை பிடிக்கும்போது சகோதரிக்கு உணர்த்தினார் இல்லையா, 9 வார வழிபாடு செய், உன் மகன் பேசுவான்னு சகோதரிக்கு ஒரு உணர்வை கொடுத்தார். சகோதரி நம்பிக்கையோடு அந்த பிரார்த்தனையை செய்தார்கள். இந்த 9 வார வழிபாடெல்லாம் அற்புதமான விஷயம். நம்பிக்கையோடு செய்யுங்கள். விரதங்கள் இல்லாத 9 வார வழிபாடு. அப்படி செய்யும்போது என்ன ஆசீர்வாதம் கிடைத்ததுங்கிறத அந்த அற்புதத்து மூலம் நமக்கு உணர்த்தி இருக்கிறார். அதனால் சகோதரிகள் எல்லோரும் அதை ஆரம்பியுங்கள். நான் பாபா கிட்ட தினம் தினம் ப்ரேயர் பண்ணும்போது பேச தாமதமாகும் அத்துணை குழந்தைகளும் சொற்பொழிவு ஆற்ற வேண்டும் பாபா, அப்படி தான் நான் பாபாட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன். நிச்சயமாக அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இது சத்தியம். தாசன் மகாராஜ் எப்படி ஸ்தவன மஞ்சரில் சத்தியம் சத்தியம் சத்தியம்னு சொல்கிறாரோ அதே போல் நான் சொல்கிறேன். சாய்நாதர் உங்கள் குழந்தைகள் அத்துணை பேருக்கும் ஆசீர்வாதம் செய்வார். அவர்கள் அத்துணை பேரும் அற்புதமாக சாய் நாமம் சொல்லுவார்கள், பிரமாதமாக இருப்பார்கள். அதுக்கு தான் சாய்நாதரின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள்னு சொல்கிறேன் இல்லையா. இப்படி சகோதரிக்கு ஒரு பிரமாதமான அற்புதத்தை நிகழ்த்திய சாய்நாதர் அடுத்து ஸ்ரீலங்காவை சேர்ந்த சகோதரி போனா அவர்களுக்கு எவ்வளோ பிரச்சனைங்க, எவ்வளோ துன்பங்கள், எவ்வளோ துயரங்கள், எது வந்தாலும் நான் அசர மாட்டேன், எங்கள் அப்பா இருக்கார். அந்த நம்பிக்கை சகோதரிக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தது. பாருங்கள் என்ன நடந்தது பாருங்கள். சகோதரிக்கு பாபாவின் ஆசீர்வாதத்தோடு திருமணம், பிரமாதமான அற்புதமான மணமகன், ஒரு குழந்தை பிறக்கிறது. சகோதரிக்கு இன்னொரு குழந்தைக்கும் ஆசை. பாபாவிடம் கேட்டார்கள், இன்னொரு தாய்மை பரிசை கொடுத்தார். ஆனால் அந்த குழந்தை வயிற்றுக்குள்ளேயே ப்ராப்ளம் ஆகிடுச்சு. சகோதரி கதறுகிறார்கள், பாபாவிடம் தான் முறையிடுகிறார்கள். எங்கள் அப்பா எனக்கு மீண்டும் தாய்மை பரிசை கொடுப்பார்னு நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள். மீண்டும் ஒரு தாய்மை பரிசை கொடுத்தார் சாய்நாதர். சகோதரிக்கு அவ்வளோ சந்தோஷம். அந்த 2வது குழந்தை 28வது வாரத்தில் தான் பிரச்சனை ஆரம்பித்தது. ஸோ இந்த குழந்தைய உண்டாயிருக்கும் போதும் 28வது வாரம் வரும்போது சகோதரி ஒரு மாதிரி நடுக்கத்துக்கு வந்துட்டாங்க. மருத்துவர்கள் சொல்கிறாங்க, அம்மா அது ஒரு வாட்டி நடந்ததுனால இன்னொரு நடக்காதுமா, நீங்கள் அதெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்கன்றாங்க. சகோதரி அதை பற்றியே யோசிக்கிறாங்க. இருந்தாலும் பாபாவின் மீது முழு நம்பிக்கை இருக்குது. பாபா என் குழந்தையை காப்பாற்றி கொடுப்பார்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. சகோதரி ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டாங்க. பிபி ஏடாகூடமே ஏறிடுச்சு. மருத்துவர்கள் சொல்கிறாங்க, இதுக்கு மேலே காத்திருக்க முடியாது, அப்படி காத்திருந்தோம்னா ஏதாவது ஒரு உயிரை நம்ம இழக்க வேண்டியதாகிடும், அதனால் இம்மீடியட்டாக ஆப்ரேட் பண்ணி குழந்தை எடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இம்மீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுத்தாச்சு. சகோதரி தொடர்ந்து சாய் நாமங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். குழந்தை ப்ரீமெச்சூர் பேபிங்கிறதுனால குழந்தை இன்குபேட்டரில் வச்சுட்டாங்க. சகோதரி பக்கத்தில் குழந்தை இல்லை. சகோதரி பாபாவிடம் தான் ப்ரேயர் செய்கிறார்கள். என் குழந்தை என்கிட்ட வரணும் பாபா, என்னுடைய பாலை குடிக்க வேண்டும், அவனுக்கு உங்கள் ஆசீர்வாதம் வேண்டும். சகோதரி பாபாட்ட வேண்டிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் குழந்தை பால் குடிக்க மறுக்கிறான்.
மருத்துவர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் அவனுக்கு ட்ரிப்ஸ் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம், அவன் பால் குடிக்க மாட்டேங்கிறான், வாயே திறக்க மாட்டேங்கிறான்னாங்க. சகோதரி தொடர்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எனக்கு அப்பா தான்னா, நான் அப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணால் நடக்கும். பாருங்கள் எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள். அந்த நம்பிக்கைக்கு பாபா பதில் கொடுத்தார். அன்றைக்கி நர்ஸ் ஓடி வந்தாங்க. அம்மா போனா நீ பால் கொடுமா, இன்றைக்கி 1 ml கொடுக்க சொல்லியிருக்காங்க டாக்டர், கொடு அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு நாள் 1 ml கொடுத்தாங்க. அடுத்த நாள் நர்ஸ் வந்தாங்க, 9 ml கொடுமா இன்றைக்கி அப்படின்னாங்க. 9 ml. அடுத்த நாள் நர்ஸ் வந்து 18 ml கேட்குறாங்க. சகோதரிக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆனால் அந்த 9 மடங்கில் அவங்க பால் கேட்டது எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம்னா, நான் பாபாட்ட வேண்டிக்கிட்டே இருந்தேன். அடுத்த நாள் குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டாங்கண்ணா. அம்மா குழந்தை பிரமாதம் ஆகிட்டான், இப்போ நீயே பால் கொடு அப்படின்னாங்க. அற்புதமாக என்னிடம் பால் குடித்தான் என் மகன். பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைத்தது. நாங்கள் 2 பேரும் அங்கேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டோன்னா, குழந்தை நல்லா தான் இருந்தான். 7th month ஒரு வைரல் காய்ச்சல் வந்துருச்சு. மீண்டும் ஆஸ்பத்திரியில் அனுமதி. பாருங்கள், சோதனை மேல் சோதனை. சகோதரிக்கு கர்மா அவ்வளோ வச்சுருக்காங்க. சகோதரி பாபாவின் பாதங்களை தான் பிடித்து கொண்டார்கள். சகோதரி வீட்டில் குழந்தைய தூங்க வைக்கிறதுக்கு நான் ஓம் சாய்ராம் தான் பாடுவேன்னா, எவ்வளோ பெரிய அழுகையாக இருந்தாலும் உடனே டப்புன்னு நிப்பாட்டிடுவான். அங்கே நர்ஸு வந்து குழந்தைக்கு அந்த ட்ரிப்ஸ் போடுறதுக்காக அந்த ஊசி வச்சு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குழந்தை அழுகுறான், ஒத்துழைக்க மாட்டேங்கிறான். நர்ஸு திட்டுறாங்க. நான் சொன்னேன், திட்டாதீங்க, நான் ஒரு பாட்டு பாடுறேன், குழந்தை காம் ஆகிடுவான்னு சொல்லிவிட்டு ஓம் சாய்ராம் பாடினேன்னா குழந்தை அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ண மாதிரி அப்படி காம் ஆகிட்டான்னா. நர்ஸு வந்து அந்த செக்ஷன்லாம் போட்டாங்க. எல்லாத்துக்கும் குழந்தை ஒத்துழைத்தான். அற்புதமாக குழந்தை குணமாகி வந்தான். நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். நான் தனியாக இருக்கணும்னு ஃபீல் பண்ணேன். அப்பாட்ட தான் வேண்டிக்கிறேன், அப்பா நான் தனியாக இருக்கேனே இப்போ ஹாஸ்பிட்டலில் அப்படின்னா, எனக்கு மெசேஜ் கொடுக்குறார், நீ தனியாக இல்லை, நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்படி திரும்பி பார்க்குறேன், வார்டுக்கு வெளியில் ஒரு பைரவர் நின்றுட்டுருக்காருண்ணா. எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அன்றைக்கி நீங்கள் கோபுரன் டிவியில் போட்ட மெசேஜில் பைரவரோடு சாய்நாதர் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ எனக்கு தெளிவாக விளக்கம் கொடுத்தார். நான் வெளியில் தான் இருக்கேன், நீ கவலைப்படாத என்னார். என் மகனை பூர்ணமாக குணப்படுத்தி கொடுங்கள் அப்பா. நான் அரிசி சோற்றை நீக்கி விடுகிறேன் என் உணவிலிருந்து. உங்கள் ஆலயம் அவிசாவிலே வந்து அங்கே பாதங்களில் என் மகனை கிடத்திவிட்டு உங்கள் கைகளால் நீங்கள் எனக்கு அன்றைக்கி அரிசி சாப்பாடு கொடுக்கணும், அப்போ தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்லி பாபாட்ட இந்த விரதத்தை மேற்கொண்டேன். இந்த விரதம் பற்றி சகோதரிக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. இது பாபாவே அங்கீகரித்த விரதம். அதுதான் நம்ம அடுத்த செக்மெண்ட்டில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம அற்புதமாக பாருங்கள், இந்த அற்புதத்தை அனுப்பிச்சு அதையும் சொல்லியிருக்கார் சாய்நாதர். சகோதரி அற்புதமாக பாபாவிடம் வேண்டிக் கொண்டார்கள். 2 பேரும் அற்புதமாக டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாங்க. 9வது மாதம் குழந்தையை அழைத்து கொண்டு அவிசாவிளை போனேன்னா, இந்த அவிசாவிளை படிகளில் ஏறும்போது எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். என் தாய் வீட்டிற்குள் செல்வது போல் கண்ணீரோடு சென்றேன். நேராக போய் அப்பாவை தரிசனம் பண்ணேன். அந்த ப்ரீஸ்டேட்டை கேட்டேன், என் குழந்தைய அப்பாவின் பாதத்தில் வைப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் இல்லைம்மா முடியாதுமா, இப்போ கூட்டமாக இருக்குது, சாயங்காலம் வேணால் முயற்சி பண்ணலாம், நீங்கள் இப்போ முயற்சி பண்ணாதீங்கன்ட்டார். எனக்கு மிகப்பெரிய வருத்தம், அப்பா மீது கோபம் எனக்கு. அப்பா நான் எவ்வளோ ஆசைப்பட்டேன்ப்பா, ஏன்ப்பா அது நடக்கலை அப்படின்னேன். அப்போ உறவினர்கள்லாம் சொன்னாங்க, வாக்கீழே போய் சாப்பிட்டு வந்துடலான்னாங்க. இல்லை நான் அரிசி சோறு சாப்பிட்றது இல்லைன்னு. நீ சாப்பிட வேண்டாம், நீ வா, நீ கூட இருன்னு சொன்னாங்க. நான் கீழே போயிட்டேன். எல்லோரும் க்யூவில் நிற்கிறாங்க, பெரிய க்யூ, எல்லோரும் நின்று சாப்பாடை வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு பெரியவர் தட்டு நிறைய அரிசி சோறு வைத்து காயெல்லாம் போட்டு கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்து சாப்பிடுமா அப்படிங்கிறாரு. என் கண்களில் கண்ணீரோடு சாய்நாதருக்கு நன்றி சொன்னேன். அப்பா நீங்கள் உங்கள் கையால் கொடுத்தா தான் சாப்பிடுவேன்னு வேண்டிக்கிட்டேன். அவர் கையால் எனக்கு அரிசி சோறு கொடுத்தார். சாப்பிட்டு விட்டு குழந்தையை தூக்கிட்டு மேலே போய் அவிசாவிளை ஆலயத்தில் உட்கார்ந்துருக்கிறேன். குழந்தை தரையில் விளையாடிட்டு இருக்கான். அந்த ப்ரீஸ்ட் வந்தார். அம்மா நீங்கள் தானே குழந்தைய பாபாவின் பாதத்தில் உட்கார வைக்கணுன்னீங்க, தூக்கிட்டு வாங்க குழந்தையன்னாரு. எனக்கு கண்களில் கண்ணீர் கொட்டுது. எனக்கு நேராக போனேன், பாபாவின் பாதங்களில் என் குழந்தை உட்கார்ந்துருக்கிறான். இப்போ ஃபோட்டோ பாருங்கள், சகோதரி அனுப்பிச்சிருக்காங்க. ஃபுல் ஆரத்தி அங்கே தான் உட்காந்துருந்தான்னா. அங்கே வந்தவங்களாம் என்ன சொல்கிறாங்க, இது கொடுத்து வைத்த குழந்தை பாரு, ஃபுல் ஆரத்தி பாபாவோட இருக்கான்னு சொல்லி எல்லோரும் சொன்னாங்க. இது அப்பாவோட ஆசீர்வாதம். இது அந்த குழந்தை என் குழந்தை, நான் பார்த்து கொள்கிறேன்னு சகோதரிக்கு சொல்லாமல் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். அப்போது அவங்க கொண்டு போய் பாபா பாதத்தில் வச்சுருந்தா கூட ஃபோட்டோலாம் எடுத்துருக்க முடியாதுண்ணா என்னால். இப்போ அழகாக அந்த ஆரத்தி ஃபுல்லாக அவனை உட்கார வச்சு நான் ஃபோட்டோ எடுத்து நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன்னா, எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த துன்பம் வந்தாலும், எந்த துயரம் வந்தாலும் சாய்நாதரின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டால் நமக்கு ஆபத்தே வராதுங்கிறதுக்காக தான் சகோதரின் அற்புதத்தை நமக்கு சொல்ல வைத்திருக்கிறார் சாய்நாதர். பாருங்கள், குழந்தை அற்புதமாக உட்கார வச்சுருக்காரு பாருங்கள். அதுதான் சாய்நாதர், நம்ம கூடயே இருக்கார். நாம் கேட்பதை கொடுப்பதற்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கையாக இருக்கும்போது அள்ளி கொடுப்பார் சாய்நாதர் இல்லையா?
பாபா உங்கள் கையால் தான் அரிசி சோறு சாப்பிடுவேன். அமர்க்களப்படுத்தினார். அவ்வளோ கூட்டம் இருக்கும்போது கொண்டு வந்து சகோதரி கொடுக்குறார், சாப்பிடுங்கிறாரு. இதெல்லாம் எதுன்னா சகோதரியின் நம்பிக்கைக்கும் பொறுமைக்கும் கிடைத்த ஒரு மாபெரும் பரிசு அது. இப்படி பிரமாதமாக 2 அற்புதங்களை கொடுத்த சாய்நாதர் இன்று 3வது அற்புதமாக சச்சரிதம்லேருந்து அத்தியாயம் 36லேருந்து ஒரு அற்புதமான விஷயத்தை நமக்கு புரிய வைக்கிறார். வேண்டுதலை மறக்காதே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பாடத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் சாய்நாதர். அதோடு மட்டுமல்லாமல் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட விரதத்தை பற்றி நமக்கு தெரியப்படுத்துகிறார் சாய்நாதர். அது எல்லாத்தையும் இப்போ நம்ம தரிசனம் செய்ய போகிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமையாக இருப்பதுனால துனி பூஜையின் தரிசனம் இருக்குது. துனி பூஜையின் தரிசனம் முடிந்தவுடன் அந்த பிரமாதமான அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். வாங்க இப்போ துனி பூஜையின் தரிசனத்தை பெற்றுக்கொள்வோம். ஜீவரணம் சர்வஜம் பிரசன்னோதரம் தியாயேது துரோகணபடாந்தே அத்தியபூர்வோதேவங்குண சகலவிடேதனாஹம் சிஷ்டாதாம் அஸ்யாம் ரிதமானாதா கோபுரம் டிவி சர்வசாயி பக்த மகாஜனானாம் சர்வேஷாம் சக குடும்பானாம் க்ஷேமதை தேவதி ஆயுளாரோக்கிய ஐஸ்வர்யானாம் அபிவர்த்தீர்த்தமரோக திடகாத்திரகாசித்யர்த்தம் தன தானிய சிக்ஷந்தான சகல சௌபாண்டியகார்த்திருத்தம் தேகாரோக்கியதா மனசந்தோஷ சாய்நாத பரிபூர்ண அனுகிரக பிரசாத பல சித்தியர்த்தம் கர்ம பித்ரு சாப பாப நிவர்த்தி பிராப்தியர்த்தம் வியாதி ரோக நிவாரண பிராப்தியர்த்தம் மனசங்கட மனக்லேஷ நிவர்த்தி பிராப்தியர்த்தம் மனசந்தோஷகர பிராப்தியர்த்தம் காரிய ஜெயகர பிராப்தியர்த்தம் வியாபார உத்தியோக தொழில் துவாரி அநேக கோடி லாபகர பிராப்தியர்த்தம் சகல தோஷ நிவாரண பிராப்தியர்த்தம் சகல வியாதி நிவர்த்தி பிராப்தியர்த்தம் மாணவ மாணவிகானாம் வித்யாபாரங்கதா ஞான சரஸ்வதி கிருபா கட்டாட்ச பல சித்தியர்த்தம் தம்பதினா அந்யோன்ய அனுகிரக பிராப்தியர்த்தம் ஸ்ரீ ஞான சாயிநாத மகாகுரு ஞான குரு பரமகுரு பரமானந்த குரு பராத்பர குருவே நமோ நமஹ. கரம் சதா சிவகரம் சத்கீர்த்தி வித்யாகரம் வாணிவஸ்யகரம் மனசுதிகரம் காருண்ய லக்ஷ்மீகரம் தேகோலாசகரம் சிவப்பிரியகரம் பக்தீஞ்ச முக்திபிரதம் சைவம் பஸ்மலலாட சோபனகரம் திரிலோகரக்ஷாகரம். ஓம் காம் சாயிநாதாய நமஹ. ஓம் லக்ஷ்மீநாராயணாத நமஹ. ஓம் கிருஷ்ணராம சிவமாருத்யாதி ரூபாய நமக. ஓம் தேச சாயினே நமக. ஓம் கோதாவரிதட சிரடிவாசினே நமஹ. ஓம் பக்தஹிருதாளதாத நமக. ஓம் சர்வகிருத்வாசினே நமஹ. ஓம் பூதாவாசாத நமக. ஓம் பூத பவிஷ்யத்பவர்ஜிதாத நமக. ஓம் காலாதீதாத நமக. ஓம் காலாத நமக. ஓம் காலகாலாத நமக. ஓம் காலதர்ப்பதமனாத நமக. ஓம் மிருத்யுஞ்சயாத நமக. மர்தியாத நமக. ஓம் மிருதியா பயப்பிரதாத நமக. ஓம் ஜீவாதாராய நமக. ஓம் சர்வாதாராத நமக. ஓம் பக்தாவன சமர்தாத நமக. ஓம் பக்தாவன பிரத்திங்காத நமக. ஓம் அன்னவஸ்திரதாத நமக. ஓம் ஆரோக்கிய க்ஷேமதாத நமக. ஓம் தனமாங்கல்ய பிரதாத நமக. ஓம் ருத்தி சித்திதாத நமக. ஓம் புத்திர மித்திர கலத்திர பந்துதாத நமக. ஓம் யோகேஷ மகாத நமக. ஓம் ஆபத்பாந்தவாத நமக. ஓம் மார்க பந்தவே நமக. ஓம் முக்தி முக்தி ஸ்வர்கா போர்கதாத நமக. ஓம் பிரியாத நமக. ஓம் பிரீதிவர்தனாத நமக. ஓம் அந்தர்யாமினே நமக. ஓம் சச்சிதாத்மனே நமக. ஓம் அனந்தாத நமக. ஓம் ஆனந்தாத நமக. ஓம் பரமேஸ்வராத நமக. ஓம் பரபிரம்மணே நமக. ஓம் பரமாத்மனே நமக. ஓம் பரம சுகதாத நமக. ஓம் பரமேஸ்வராய நமக. ஓம் ஞான ஸ்வரூபினே நமக. ஓம் ஜெகதபத்ரே நமக. ஓம் பக்தானாம் மாத்ருதாத்ருபிதா அவகாத நமக. ஓம் பக்த அபயப்பிரதாத நமக. ஓம் பக்தபராதிநாத நமக. ஓம் பக்த அனுகிரக காதராத நமக. ஓம் சரணாகத வஸ்தலாத நமக. ஓம் பக்தி சக்தி பிரதாத நமக. ஓம் ஞான வைராக்கியதாத நமக. ஓம் பிரேம பிரதாத நமக. சம்சய ஹிருதய துர்பல்ய பாப கர்ம வாசனா சேகராத நமக. ஓம் சிதானந்த சுரவ சாயிநாத குருவே நமோ நமஹ. ஓம் ஷிரடி புரவாசினம் கருணாமூர்த்தி சுரவம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷிரடி சாயிநாதன் தரிசனம் ஷிரடி புரவாசினம் கருணாமூர்த்தி சுரவம் சர்வரோக தோஷ வியாதி நிவாரணம் ஞான சாயிநாத பரிபூரண அனுகிரக பிரசாத பல சித்திரஸ்து. சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி பிரம்மா சிவோ மே அஸ்து சதா சிவம் ஷிரடி வாசாய வித்மஹே சச்சிதானந்தாய தீமஹே தன்னோ சாயி பிரச்சோதயாத். சச்சிதானந்த சுரூப சாயிநாத குருவே நமோ நமஹ. ஏகமுக கல்பூர நீராஞ்சன தீபம் தரிசதாமி. ஓம் ஸ்ரீ அனந்த கோடி
ब्रह्मांड नायक राजाधिराज योगिराज परब्रह्मा श्री सच्चिदानंद समर्थ सतगुरु साईनाथ महाराज की जय। ज्ञान साई महाराज की जय। பாபா எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்க ஜம்மன். அனைவருக்கும் ஞான சாய்பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூரணம், எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்க வளமுடன். ஆசீர்வாதம் பண்ணுங்க பாபா. ஓம் சாயி நமோ நமः, ஸ்ரீ சாயி நமோ நமः, ஜெய ஜெய சாயி நமோ நமः, சத்குரு சாயி நமோ நமः. சாய்நாத் மகாராஜ் இது போதும் பாபா இந்த ஆசீர்வாதம். ஓம் சாயி நமோ நமः, ஸ்ரீ சாயி நமோ நமः, ஜெய ஜெய சாயி நமோ நமः, சத்குரு சாயி நமோ நம. சாய்நாத் மகாராஜ் பாபா எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. அற்புதமாக துனி பூஜையின் தரிசனம். துனி பூஜையின் தரிசனத்திற்காக ஞான சாய் பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, செய்து கொடுத்த குருஜிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த பிரமாதமான அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். சச்சரித கதைகள் இப்படி ஒரு செக்மெண்ட் இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம சச்சரிதத்திலிருந்து அற்புதமான கதைகளை சாய்நாதர் நமக்கு செலக்ட் பண்ணி கொடுக்குறாரு. இது எதை சொல்லுங்கிறாரு, நம்ம அதை சொல்லிக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்று போன அற்புதத்தில் ஒரு சகோதரி அரிசி சோறை ட்ராப் பண்ணேன்னு சொன்னாங்க. அப்போ இது சச்சரிதமில் எங்கே இருக்குது அப்படின்னு தேடினா கரெக்டாக 36வது அத்தியாயம் நம்ம கண்களுக்கு கொடுக்குறார் சாய்நாதர். அந்த அத்தியாயத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அந்த பிரமாதமான விரதம் சாய்நாதரின் வாயினாலேயே சொல்லப்பட்டது அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிறார். என்ன நிகழ்வு அதை நம்ம தரிசனம் செய்வோம். 36 எல்லாரும் படிச்சிருப்பீங்க, படித்தவங்களாம், சச்சரிதம் படித்தவர்களாம் படித்திருப்பீர்கள். படிக்காதவர்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலம் தெரிந்து கொள்ளுங்கள். அற்புதமான அத்தியாயம். அந்த அத்தியாயத்தில் ஆரம்பத்திலே ஒரு கதை, பிரமாதமான கதை இருக்கும். 2 கோவா கணவான்கள் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. உண்மையிலே அசத்திருப்பார் சாய்நாதர். என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேர் கோவாலேருந்து பாபாவை தரிசனம் பண்ணுறதுக்கு ஷீரடிக்கு வராங்க. நேராக போகிறாங்க, மசூதிக்கு போகிறாங்க. பாபாவை சாட்சாங்கமாக நமஸ்கரித்து உட்கார்ந்து பாபாவை தரிசித்து கொண்டிருக்கிறார்கள். பாபா ஒருவரிடம் 15 ரூபாய் தட்சணை கேட்கிறார். அவர் சந்தோஷமாக கொடுக்குறார். இந்தாங்க பாபா அப்படின்னு கொடுக்குறாரு. இன்னொருத்தர் இதை பார்த்துட்டு ஒரு 35 ருபீஸ் எடுத்து பாபா இந்தாங்க அப்படிங்கிறாரு. இல்லை வேண்டாம் அப்படின்ட்டாரு. இந்த நிகழ்வு ஷியாமாவுக்கு ஒரு உறுத்தலை கொடுக்கிறது. அவர் உடனே பாபாட்ட கேட்டார், என்ன பாபா அவர்கிட்ட 15 ரூபா கேட்டு வாங்குறீங்க, இவர் கொடுக்குறாரு வேண்டாங்கிறீங்க, நீங்கள் என்ன? நான் யார்கிட்டேருந்தும் பணம் யாசகமாக பெறுவதில்லை ஷியாமா, உனக்கு ஒன்றும் தெரியாது. இது மசூதி மாயி கடன் பட்டிருக்கிறார் அவர். அவள் வாங்க சொன்னால் வாங்கி அவளிடம் கொடுத்து விட்டேன், அவர் கடன் கழிந்தது. இதை பிரமாதமாக சொல்கிறார் சாய்நாதர். அதன் பிறகு ஒரு கம்பீரமாக ஒரு விஷயத்தை தொடர்கிறார் சாய்நாதர். நான் ஏழையாக இருந்தபோது வேலைக்காக அலைந்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் எனக்கு வேலை கிடைத்தால் 1 மாத சம்பளத்தை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று வேண்டிக் கொண்டேன். வேலை கிடைத்தது 15 ரூபாய் சம்பளத்தில் மாதம். தொடர்ந்து வேலையில் பயணித்தேன். அற்புதமாக உயர்வுகள் படிப்படியாக வளர்ந்து இன்று 700 ரூபாய் சம்பளத்துக்கு வந்துட்டேன். ஆனால் இந்த சந்தோஷத்தில் நான் வேண்டிக் கொண்டதை மறந்துவிட்டேன். கர்ம வினைகளினால இன்றைக்கி மசூதியில் உட்கார்ந்துருக்கேன். அந்த கடன் இன்று கழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பாபா இன்னொரு கதையும் சொல்கிறாரு. நான் கடற்கரையில் உலாவிக் கொண்டிருந்தேன். ஒரு பெரிய பங்களாவை பார்த்தேன். அங்கே போனேன். அங்கே அற்புதமாக உணவளித்தார்கள். ஒரு சுத்தமான இடம் கொடுத்து படுக்க வைத்தார்கள். அங்கு இருந்த ஒருவர் சுவற்றில் கன்னம் வைத்து என்னுடைய 30,000 பணத்தை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார். விழித்து பார்த்து கதறினேன். 15 நாட்கள் இதை பற்றியே நினச்சி கொண்டிருந்தேன். தாழ்வாரத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு பக்கிரி வந்தார். நான் ஒரு உபாயம் சொல்கிறேன், அதை செய்தால் உன் பணம் உனக்கு திரும்ப கிடைக்கும். ஒரு பக்கிரி இருக்கிறார், அவரிடம் எல்லாவற்றையும் சமர்ப்பித்து விடு, அவர் உனக்கு அந்த பணத்தை பெற்றுக் கொடுப்பார். அதுவரை உனக்கு பிடித்த ஒரு உணவை நீக்குகிறேன் என்று அவரிடம் உறுதி சொல்லு. பாருங்கள் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்கள். அப்படின்னு சொன்னார். நான் அதை கடைபிடித்தேன். என் பணம் எனக்கு திரும்ப கிடைத்தது. மீண்டும் பங்களாவிலிருந்து கடற்கரைக்கு வந்தேன். ஒரு கப்பல் நின்று கொண்டிருந்தது. சீட் இல்லை.
ஆனால் அங்கிருந்த சிப்பந்தி என்னை தெரிந்தது போல் அங்கே அறிமுகப்படுத்தி எனக்கு அங்கே சீட் வாங்கி கொடுத்தார் கப்பலில். அங்கிருந்து கிளம்பி பம்பாய் வந்து ரயில் பிடித்து இன்று மசூதியில் நிற்கிறேன் அப்படின்னு அந்த கதையை முடிச்சுட்டு பாபா எந்த பதிலுக்கும் எதிர்பார்க்காமல் ஷியாமாவிடம் இவர்களை உணவருந்து அழைத்து செல். ஷியாமாவுக்கு ஒன்றுமே புரியல, குழப்பத்திலே இருக்கார். எப்போ பாபா வந்து கடற்கரைக்கு போய் உலாவினார், அவர் கடற்கரைக்கே போக மாட்டார், அவர் பார்த்ததே இல்லை கடற்கரையை. அதுவும் இல்லாமல் 30,000 அவர்கிட்ட இருந்ததே இல்லை, அவர் பணத்தை தொலைத்ததே கிடையாது. என்னது இப்படி ஒரு குழப்பமான ஒரு கதையை சொல்லிட்டார், உங்களுக்கு ஏதாவது இதில் புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையும் கேட்குறாரு. கேட்கும்போது அவங்க 2 பேரையும் கவனிக்கிறார். 2 பேர் கண்களிலும் கண்ணீர் கொட்டுகிறது, அப்படி தொண்டை அடைக்குது அவங்களுக்கு. அவங்க சொன்னாங்க, இந்த கதை எங்களோடது தான், இது எப்படி அவருக்கு தெரியும்னு தெரில எனக்கு, ஏன்னா அவர் பரமாத்மா, அவருக்கு தெரியாமல் இருக்காது. இந்த கதையை பற்றி நான் விவரமாக சொல்கிறேன், சாப்பிட்டுட்டு சொல்லட்டுமா அப்படின்னாங்க. ஷியாமா குஷி ஆகிட்டார், ஓகே நமக்கு கதை தெரிய போகுது அப்படின்னாரு. சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு வெத்தலை போடும்போது அற்புதமாக அந்த கதையை சொல்கிறார்கள். அந்த 15 ரூபாய் பாபாட்ட தட்சணை கொடுத்தார் இல்லையா, அந்த நபர் தான் ஆரம்பித்தார். நான் கோவாவில் வேலை தேடி கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் தத்தர் ஆலயத்தில் போய் ஒரு பிரார்த்தனையை வைத்தேன். தத்த பெருமானே, எனக்கு இந்த வேலையை வாங்கி கொடுங்க, அப்படி நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா முதல் மாத சம்பளத்தை தட்சணையாக உங்களுக்கு கொடுக்குறேன், காணிக்கையாக உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு ப்ரேயரை பண்ணேன். எனக்கு உடனே வேலையும் கிடைத்தது. எனக்கு கிடைத்த சம்பளம் 15 ரூபாய். நியாயமாக நான் அப்பயே நான் கொடுத்துருக்கணும் அந்த 15 ரூபாயை காணிக்கையாக. படிப்படியாக வளர்ந்தேன். இன்றைக்கி 700 ரூபா சம்பளத்துக்கு வந்துட்டேன், ஒரு உயர் பதவியிலையும் இருக்கேன். ஆனால் நான் என் சந்தோஷத்தில் இந்த காணிக்கையை நான் மறந்து விட்டேன். இன்று சாய்நாதரின் அருளாசியோடு அந்த கடனை கழித்து விட்டேன் அப்படின்னு சொல்லி பிரமாதமாக அந்த கதையை முடிக்கிறாரு. 2ஆம் நபர் அந்த கதையை தொடர்கிறார். அடுத்த கதை என்னோடது. 35 வருடமாக என்கிட்ட ஒரு பணியாளர் இருந்தார். ரொம்ப நல்லவர், ரொம்ப விசுவாசமானவர். அவருக்கு சில பிரச்சனைகள், அதனால் அவர் சில தவறுகள் செய்தார். ஒரு நாள் என்னிடமிருந்தே 30,000 ரூபாயை திருடி கொண்டு சென்று விட்டார். எனக்கு மிகப்பெரிய வருத்தம். நானும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறேன், கிடைக்கவே இல்லை. தாழ்வாரத்தில் உட்கார்ந்துருக்கும்போது ஒரு பக்கிரி வந்தார். என்னை பார்த்து விட்டு, ஏன் இப்படி வருத்தமாக இருக்கிறாய், என்ன பிரச்சனைன்னு கேட்டார். நான் பிரச்சனையை ஃபுல்லாக சொன்னேன். கவலையே படாத, நான் ஒரு உபாயம் சொல்கிறேன், அதை செஞ்சால் உனக்கு பணம் திரும்ப கிடைக்கும்னாரு. எனக்கு சந்தோஷமாயிடுச்சு. என்ன சொல்லுங்கய்யான்னு சொன்னேன். கோபர்காவன் பக்கத்தில் ஷீரடின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே சாயின்னு ஒருத்தர் இருக்கார், அவரிடம் வேண்டிக்கொள், அவரிடம் உன்னுடைய பிரச்சனையை சமர்ப்பித்து விடு, அவர் உனக்கு அந்த பணத்தை பெற்றுக் கொடுப்பார். அந்த பணம் கிடைக்கும் வரை உனக்கு பிடித்த ஒரு உணவை நீக்கிவிடு, உன்னுடைய உணவிலிருந்து நீக்கிவிடு, விரதமாக இரு, நிச்சயமாக நடத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கிரி போயிட்டார். அவர் சொன்னதை அப்படியே கடைப்பிடிச்சேன். எனக்கு பிடித்த அரிசி சோறை நான் சாப்பிடுவதில்லை என்று முடிவெடுத்து விரதம் இருக்க ஆரம்பித்தேன். 15 நாள் தான் கழிஞ்சிருக்கும். அந்த வேலையால் மீண்டும் வந்தார். மன்னிப்பு கேட்டார் என்னிடம். நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க சொல்லிட்டு எடுத்த பணம் அத்தனையும் திருப்பி கொடுத்துட்டாரு. எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அப்போ பக்கிரியாக வந்தது சாயாகத்தான் இருக்கும் என்று ஒரு முடிவு செய்து அவரை தேடினேன். எங்கும் என்னால் பார்க்க முடியவில்லை. எனக்கு பணம் கிடைத்த சந்தோஷத்தில் எல்லாவற்றையும் மறந்து விட்டேன். அந்த சாயை வந்து பார்க்குறேன்னு சொன்னதையும் மறந்துட்டேன், அந்த விரதம் எல்லாத்தையும் மறந்துட்டேன். அப்புறம் நாட்கள் நகர்ந்தது. ஒரு நாள் கனவில் சாய் வந்தார். நான் சீரடி வருகிறேன் என்பதை எனக்கு ஞாபகப்படுத்தினார். உடனே கிளம்பிட்டேன். கோவாவிலிருந்து கப்பல் மூலமாக பம்பாய் வரலான்னு சொல்லி முடிவு பண்ணி கப்பல் துறைமுகத்துக்கு போனேன். கப்பலில் இடமே இல்லை, ஃபுல்லாகிடுச்சு, சீட்டு இல்லைன்ட்டாங்க. ஆனால் அங்கிருந்த சிப்பந்தி என்னை மிகவும் தெரிந்தது போல் காட்டிக்கொண்டு அந்த தளபதிட்ட என்னை அறிமுகப்படுத்தி எனக்கு சீட்டு வாங்கி கொடுத்தாரு. அங்கிருந்து பம்பாய் வந்து பம்பாயிலிருந்து ரயில் மூலம் அற்புதமாக ஷீரடி வந்தேன். மசூதியில் சாய்நாதரை தரிசனம் செய்தேன். ஒரு மாபெரும் அதிர்ஷ்டம் எனக்கு. சாய்நாதர் கிடைத்ததே ஒரு மாபெரும் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லி அவர் பிரமாதமாக அந்த கதையை முடிக்கிறாரு. அதோட நிப்பாட்டில் ஷியாமாவை பார்த்து சொல்கிறாரு, நீங்களாம் ரொம்ப புண்ணியம் பண்ணவங்க, ஷீரடியிலே இருக்கீங்க, சாய்நாதர் கூடயே இருக்கீங்கன்னாரு. நமக்கெல்லாம் இதிலிருந்து ஒரு விஷயம் புரிய வருகிறது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இது போன்ற பாபாவின் கதைகளை கேட்பதற்கு உங்களுக்கு புண்ணியம், அதை சொல்வதற்கு எனக்கு புண்ணியம்.
இல்லையா? பாபாவின் பக்தர்களாக இருப்பதே புண்ணியம் தானே இல்லையா? ஒரு மாபெரும் புண்ணியத்தை நமக்கெல்லாம் கொடுத்திருக்கிறார் சாய்நாதர். அதுக்கு தான் அவர் சொல்கிறார், திருப்பி திருப்பி தான் சொல்கிறார், என்னுடைய கதைகளை கேளுங்கள் புண்ணியம் சேருங்கிறாரு. அற்புதமாக இந்த கதையின் மூலம் நமக்கு 2 விஷயங்களை புரிய வைத்தார் சாய்நாதர். ஒன்று, வேண்டுதலை மறக்காதீர்கள் இல்லையா? அழகாக சொன்னார் இல்லையா? அந்த 15 ரூபாய் கேட்டு வாங்கிட்டாரா இல்லையா தட்சணையாக? அவர் தட்சணையாக யாசகம் செய்வதில்லை, பணம் யாசகமே செய்ய மாட்டார் பாபா இல்லையா? அதுதான் நமக்கு இன்றைக்கி புரிய வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு விரதத்தை நமக்கு பிரமாதமாக அறிமுகப்படுத்தியிருக்கிறார். உனக்கு பிடித்த ஒரு உணவை நீ நீக்கலாம் உணவிலிருந்து. இது பாபாவின் வாயிலிருந்தே வந்திருக்கு இல்லையா? ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் நமக்கெல்லாம். இது பாபாவே அனௌன்ஸ் பண்ணுறாரு இல்லையா? அந்த கதையில் வந்தார், வந்து அந்த கணவான்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறார், உனக்கு பிடித்த ஒரு உணவை நீக்கு, உனக்கு காரியம் சக்ஸஸ் ஆகுங்கிறாரு. ஸோ அதனால் நம்ம அந்த விரதம் ஆத்தரைஸ்டாக இருக்கலாம், அங்கீகரிக்கப்பட்ட பாபாவின் விரதம் அது. இப்படி பிரமாதமாக 3 அற்புதங்களை கொடுத்து இன்றைக்கி சிறப்பான ஆசீர்வாதம் செய்திருக்கிறார் சாய்நாதர். இருள் சூழ்ந்த உன் வாழ்வில் வெற்றி எனும் ஒளி ஏற்றுவேன்கிறார் சாய்நாதர். நிச்சயமாக ஏற்றுவார். நம்மெல்லாம் நம்பிக்கையோடு காத்திருப்போம், பொறுமையோடு காத்திருப்போம். இன்றைக்கி 3 அற்புதங்கள் கொடுத்தார் சாய்நாதர் இல்லையா? பேசுவதற்கு தாமதமாகும் குழந்தையை பேச வைத்து ஒரு அமர்க்களமான ஆசீர்வாதம். கேள்வியோடு காத்திருக்கும் அத்துணை தாய்மார்களுக்கும் பதில் கொடுத்தார், நிச்சயமாக நடத்தி காட்டுவேன்னு சொல்லிட்டு. அப்புறம் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இருந்தால் அற்புதமாக ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். சகோதரி போனாவின் அற்புதத்தின் மூலம் நமக்கு புரிய வைத்தார். அடுத்து, வேண்டுதலை மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அத்தியாயம் 36 ஒரு அற்புதமான கதையை கொடுத்து ஒரு விரத முறையை நமக்கு கற்றுக் கொடுத்தார் சாய்நாதர். அதுதான் சாய்நாதர். ஆனால் அதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கிறார், பாதங்களை கெட்டியாக பிடித்துக் கொள்வோம். சாய்நாதர் நமக்கு ஆசீர்வாதம் செய்ய காத்து கொண்டிருக்கிறார். அடுத்த எபிசோடு பாருங்கள், அமர்க்களமான ஆசீர்வாதங்கள். 3 சகோதரிகளுக்கு ஆசீர்வாதம் மழை தான். அந்த ஆசீர்வாதத்தில் நாம் எல்லோரும் நடைய இருக்கிறோம். இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். இந்த எபிசோடு பிரார்த்தனை எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, பேசுவதற்கு தாமதமாகும் அத்துணை குழந்தைகளும் அற்புதமாக பேச வேண்டும் சாய்நாதரின் அருளால். அதற்காக கூட்டு பிரார்த்தனை பண்ணுவோமா? ஷீரடிபுர வாசினம், கருணாமூர்த்தி ஸ்வரூபம், சர்வரோக தோஷ நிவாரணம், ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் கிடச்சிக்கிட்டே இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.